எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி தண்டலத்துல தாங்க இருக்கும். தண்டலத்துல ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பார்க்க வந்திருக்குங்க. அதாவது நம்ம நேஷனல் ஹைவேக்கு அப்படியே மேல தாங்க. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு தேதியில சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அந்த நேஷனல் ஹைவேக்கு அப்படியே சர்வீஸ் ரோட் பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த பார்க் ஆர்ஜின் அப்படின்ற ஒரு சூப்பரான சைட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்சல் தாங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோடுங்க. இந்த சைட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ரோடு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சென்னைக்குமே இந்த ரோடு வந்து ஒரு முக்கியமான ரோடு. இந்த சைட்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள சொல்ல போறேங்க. இன்னொரு முக்கியமான லேண்ட்மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லயே ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ங்க. இந்த ஏரியால நிறைய சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு லேண்ட்மார்க்கா சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுமே அமைஞ்சிருக்குங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா கையில எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் சொல்ல போறாங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ரோடா மாறப்போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டில இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் போனோம் அப்படின்னா நம்ம இந்த ரோடு வழியா தாங்க போய் ஆகணும். அது மட்டும் இல்லாம நமக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நசரத்பேட்டை வரையும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு அப்படியே நான் கை காட்டுறேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தண்டலம் ஜங்ஷனுங்க. அந்த தண்டலம் ஜங்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் அந்த நியூஸ் பேப்பர் கட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பின் பண்றேன், நீங்களே வந்து பாத்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு ரோடு வைஸாவும் சரி அண்ட் மெட்ரோ வைஸாவும் சரி அண்ட் ஏர்போர்ட் கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லாங்க. ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்டா இந்த ப்ராப்ஷலோடைய இந்த பார்க் ஆர்ஜின் சைட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சரௌண்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து சைட் போட்டிருக்காங்க. எல்லாரை விட வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சூப்பரான பிரைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இந்த பார்க் ஆர்ஜின் பத்தி தான் பார்க்க போறாங்க. நீங்க நேஷனல் ஹைவே மேல சைட் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம இந்த பார்க் ஆர்ஜின் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருவாங்க. இந்த பார்க் ஆர்ஜின் பாத்தீங்கன்னா மொத்தம் 8 ஏக்கர்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 ஏக்கர்ல மொத்தம் 2 ஃபேஸா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபேஸ் 2 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோங்க. மொத்தம் 164 பிளாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 84 பிளாட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வெறும் 80 பிளாட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குங்க. இங்க பிளாட்டோட சைஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 755 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃபேஸ்லயுமே பிளாட்ஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. முக்கியமா எல்லாரும் விரும்பக்கூடிய கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவைலபிளா இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ இந்த பார்க் ஆர்ஜின்ல என்ன மாதிரியான அமெனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா நேஷனல் ஹைவேக்கு அப்படியே மேல இருக்கிறதுனால அமெனிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பக்காவா கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கேட்மே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ல நமக்கு சூப்பரான பிளாக் டாப் தார் ரோடு தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 33 அடி 30 அடி 23 அடி அப்படின்ற ஒரு சூப்பரான 3 வேரியண்டான தார் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. சைட்டை சுத்தி நமக்கு சூப்பரான அவென்யூ ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே தெரியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டன்ல இருக்கிற ஃபீல் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குதுங்க. அந்த அளவுக்கு நமக்கு செடிகள் எல்லாமே வச்சு அதுல வந்து பூக்களுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பூத்து இருக்குங்க. அதுல நம்ம சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸ்மே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் நமக்கு பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா 8000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கு தனியா பிளே ஏரியாவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பார்க் ஆர்ஜின்ல இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன் அட்வான்டேஜ் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்கும். நம்ம சைட் நம்ம போடுற காசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸா வரும் அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம எந்த லொகேஷன்ல வீடியோ பண்ணாலும் சரிங்க, நம்ம டைம் எடுத்து பொறுமையா வந்து உங்களுக்காக லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே சொல்றது வழக்கங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பார்க் ஆர்ஜினுக்கு தொட்டது எல்லாமே லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவேக்கு மேல இருக்குங்க. அந்த நேஷனல் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேங்க. அடுத்து சென்னையோடைய ஒரு டெவலப்மெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே பேஸ் பண்ணி தாங்க இருக்க போது. அப்படி பார்க்கும்போது நமக்கு பூந்தமல்லியில இருந்து எல்லாமே லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க சென்னையில கனெக்டிவிட்டிக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரியல மெட்ரோ இருக்குங்க. கவர்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து மெட்ரோல எத்தனை பேர் வந்து பயணிக்கிறாங்க அப்படின்ற டேட்டா வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போ நசரத்பேட்டை வரையுமே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஆக போகுதுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷனை நமக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எங்க எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு தண்டலம் அந்த மெயின் ஜங்ஷன் இருக்கு இல்லையாங்க, இங்க இருந்து ஒரு 200-300 மீட்டர் தாங்க இருக்கும். அதாவது 2 நிமிஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். நமக்கு இந்த தண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டாப்பிங்குமே வரப்போகுதுங்க. அதாவது உங்களுக்கு நேஷனல் ஹைவேக்கு மேல. அண்ட் இன்னொரு விஷயம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஒரு 300 மீட்டர் பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. அப்படியே அந்த மெட்ரோ ட்ரெயின்ல நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. ஒரு 35 நிமிஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்மே ரீச் பண்ணிடலாம். இங்கிருந்து நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் போனோம் அப்படின்னா சாலிடா 1 மணி நேரம் ஆகுங்க. அப்படி இருக்கும்போது புது பெரிய ஏர்போர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 35 நிமிஷத்துல ரீச் பண்ணிடலாம். நமக்கு ஹைவே ஆக்சஸும் இருக்கு, மெட்ரோ ஆக்சஸுமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இருக்குங்க. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூருக்கு போனோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தலைவலியா இருக்கும். அந்த அளவுக்கு டிராஃபிக்கா இருக்குங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோடு எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்ல சூப்பரான ரோடா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே தாண்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ரோடு வரப்போகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4-வே எலிவேட்டட் காரிடார் ரோடு வந்து வரப்போகுதுங்க.
அதாவது மதுரவாயிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ரோடு வரப்போகுது. அந்த ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகுதுங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியும், என்னைக்கு பாரிஸ்லேருந்து கோயம்பேடுக்கு பஸ் ஸ்டாண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணாங்களோ ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு அந்த ரேடியஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ரியல் எஸ்டேட்டில் பூம் ஆச்சுங்க. அப்படிதாங்க அதே மாதிரி நம்ம கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு காலத்தில் கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் இந்த சரௌண்டிங்லாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணவே மாட்டாங்க ரியல் எஸ்டேட்டாக ரெசிடென்ஷியலாக மூவ் பண்ணுறதுக்கும் சரி. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வித்துட்டு இருந்த ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் 6000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கு. அந்த ஜிஎஸ்டி ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஒரு வேற லெவலில் ஒரு growth வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருச்சுங்க. இந்த வெஸ்ட் சைடு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குத்தம்பாக்கத்தில் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில மாசங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் ஆயிடுங்க. இங்கிருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த சரௌண்டிங்லாம் எந்த அளவுக்கு கமர்ஷியலாகவும் ரெசிடென்ஷியலாகவும் growth ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கிருந்து அதே ஒரு 10 நிமிஷத்தில் திருமலைசையோட நியூ சேட்டலைட் டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். உங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாலு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. எல்லாருக்குமே இந்த குத்தம்பாக்கம் திருமலைசை என்ற வார்த்தையெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா லாக்டவுன் டைமில் தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் வந்து நம்ம குத்தம்பாக்கத்துக்கு வரப்போகிறதா ஒரு பேச்சுமே இருக்குது, ப்ரொபோசலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே ஈஸி ஆக்சசபிளாக நியர்பைலேயே இருக்கிறது ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 35 மினிட்ஸ் டிரைவில் நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, மெட்ரோ ஸ்டேஷனு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு அண்ட் கோயம்பேடு மார்க்கெட்டு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இருக்குங்க. இதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கேருந்து நமக்கு இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்குங்க. அண்ட் இவிபி சினிமாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோடைய 2வது ட்ரேட் சென்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வரப்போகுதுங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ். அதையும் தாண்டி நம்ம எல்லாரோடைய ஃபேவரட் குயின்ஸ்லேண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜஸ்ட் நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வைஸாகவும் சரி, லொகேஷன் அட்வான்டேஜ் வைஸும் சரி, இது வந்து ஒரு சூப்பரான சைட்டுங்க. ஸோ நம்ம லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துட்டோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நமக்கு ஒர்க்கிங்க்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய சிப்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. திருமலிசை சிப்கார்ட் இருக்கு, இருங்காட்டுக்கோட்டை சிப்கார்ட் இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர் சிப்கார்ட் இருக்கு. அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரகடம் சிப்கார்ட் இருக்கு, வல்லம் சிப்கார்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் வேர்ல்டு கிளாஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்கார்ட்குள்ளேயே வந்துடும். ஒரு 15-20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பார்க் ஆர்ஜின்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. அப்போ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், நீங்களுமே பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஹைவே மேல இருக்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3890 கொடுத்துட்டு இருக்காங்க. 3890 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, ஒரு நேஷனல் ஹைவே மேல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைஸுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 5000 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான பிரைஸாகவுமே இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. இங்க நீங்க ஒரு பிளாட்டா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ உங்க கையில முன்பணமா ஒரு 5 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, நீங்க இந்த பூந்தமல்லி தண்டலத்துல அதுவும் நேஷனல் ஹைவே மேல சொந்தமா ஒரு இடமே வாங்கிக்கலாங்க. அண்ட் ப்ராப்ஷல் உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயம் பண்றாங்க. இங்க இடம் வாங்குறவங்களுக்கு அந்த 3890 அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து இவங்களே வந்து இஎம்ஐ பே பண்றாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பாத்துங்க. பிளாட் உங்களது, இஎம்ஐ எங்களுது அப்படின்ற ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பார்க் ஆர்ஜின்ல இருந்து இந்த மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க பாருங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ், அம்யூனிட்டிஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமோ ஸ்கூல் காலேஜ்மே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தெரியல, பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறத விட அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் எந்த அளவுக்கு நியர்பைல இருக்கு, எவ்வளவு சீக்கிரத்துல அவங்க வீடு வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க இருந்து எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரெச்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் ஹப் அப்படின்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் கொட்டி கிடக்கு. நான் சாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்கூல்ஸ் வந்து சொல்றேங்க. சக்தி வித்யாசிரம் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, லோயலா இன்டர்நேஷனல் ரெசிடென்ஸ் ஸ்கூல் இருக்கு. அண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை பஞ்சாயத்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, அப்போலா வித்யாசிரம் ஸ்கூல் இருக்கு, மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குங்க. இன்னும் ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டே போகலாம். நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேட்டன் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் வித்யாசிரம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இப்போ நம்ம காலேஜ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவாங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா நமக்கு சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே போனால் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் இருக்கு, சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிமலர் காலேஜ் இருக்கு, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, ஏசிஎஸ் காலேஜ் இருக்கு, எம்ஜிஆர் காலேஜ் இருக்கு.
அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவிதா டென்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த பார்க் ஆர்ஜின் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இது மேலே ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்சலோடைய டைரக்ட் ஓனர் நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நடுவில் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ்மே கிடையாதுங்க. நீங்கள் சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்காக ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ட்ராப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நேஷனல் ஹைவே மேலே வந்து ஒரு சைட் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல பட்ஜெட்டில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் 5000 6000 அப்படின்னு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு 3890 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இந்த நேஷனல் ஹைவே மேலே ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட் வாங்க, சைட்டை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கூலு, காலேஜ், லொக்கேஷன் அட்வான்டேஜ் இது எல்லாமே நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டாக புரியணும் அப்படின்றதுக்காக தாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா டிஸ்பிளே நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்காக கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அதையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த நேஷனல் ஹைவே மேலே இந்த பார்க் ஆர்ஜினில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.